அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நேற்று நடந்த மார்க்கெட்டும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான லெவல்ஸும் மொமெண்டமும் இருந்துச்சு. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். டெலிகிராமில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டா நமக்கு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கான டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் டவுன். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் அப்படிங்கிறத பொறுத்தவரை 25,450. ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு டவுன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன ஒரே ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த 50 மினிட்ஸ் கேண்டில் மொத்த டைரக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா நமக்கு டைரக்ஷன் டவுன் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுனால இந்த 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 லெவல்ல வந்து நம்ம என்ட்ரியா பிளான் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் இல்லாம. ஆனா இப்போ இந்த லெவலுக்கான பிளான் எதுவும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த லெவல் நம்ம எப்படி இன்டிமேட் பண்ணணும்? டவுன் சைடில் நமக்கு ஆப்ஷனுடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,300 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே வரும்போதே டார்கெட் ஆப்ஷன்ல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால டார்கெட் புக் பண்ணிட்டோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இந்த லெவல் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிது. எப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் நமக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் கிடைச்சிது காலில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ கீழே டவுன் சைடு அதுக்கப்புறம் அப் சைடு 2 என்ட்ரி எடுத்தோம். ஆனால் இங்கிருந்தே நமக்கான என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணலை. இந்த ரீசன் நம்ம இங்கிருந்தே டவுன்ல வரும்போதே நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதனால நம்ம இது ரிஸ்க் எடுக்கல. ஸோ ஓகே, இன்னைக்கு டைரக்ஷன்ல நம்ம இந்த மெத்தட்ல என்ட்ரி எடுத்தோம் இது ரீசனோட. ஆனால் இதுல இருக்கிற டீடைல்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குறது 25,500 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான், டவுன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுல ஒரு மேஜர் விஷயமா நம்ம மைண்ட் பண்ணலாம். அதே நேரத்துல 25,350 பிரேக் பண்ணாத வரைக்குமே டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 25,350 25,550 ஸோ அந்த ரெண்டு ஜோனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ரேஞ்சா நடக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று 25,500 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 600 700 ரெண்டு டார்கெட் வரைக்குமே மொமெண்டம் ஒரு ஜிக்ஸாக்கா இப்போ போன மாதிரி தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங் பையர்ஸ் அக்யூமுலேட் ஆகிற வரைக்கும் இந்த லெவல் தான் மொமெண்டம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் 25,700 வரைக்கும் மட்டுமே நம்ம இப்போ வரைக்கும் காலுக்கான பிளான் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காலுக்கான பிளான்ல ஸ்கேல்பிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து 25,450க்கும் கீழே போகும்போது நமக்கோட டார்கெட் அப்படின்னா 350 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 350 பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் நம்ம எதிர்பார்க்கறது 25,100. ஸோ இங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுன் சைடு வரணும்னா 25,350 பிரேக் அவுட் ஆகணும். அதே நேரத்தில் அப் சைட் பிரேக் அவுட் ஆகணும். அப்படிங்கிறது 25,700 ஆனாத்தே மேலே போகும். ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மூமெண்டம் ஆர் ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் 25,350 அப்படிங்கிறதும் 25,700 அப்படிங்கிறதுக்குமான ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி மாறலாம். ஸோ ரெண்டு வகையான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ரேஞ்ச் ஷார்ட் டேர்ம் ரேஞ்சாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கான ரேஞ்சாகவும் மாறலாம். இன்னொன்று அப்சைட் பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைட் பிரேக் அவுட்டோ ரெண்டு பக்கமும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பையர் அண்ட் செல்லர் அக்யூமுலேஷன் தேவைப்படுவாங்க. அந்த அக்யூமுலேஷனும் இன்னும் முழுசாக நடக்கல அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு லெவல்லையும் எந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டா இப்போ சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய டைரக்ஷன்ல இருந்து இப்பதான் சின்னதா புல் பேக் கொடுத்துருக்குது. ஸோ இந்த லெவல் கீழே டவுன்ல வந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆனா அடுத்த டார்கெட் 1 by 1 மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா டவுன் சைடு ரேலி கண்டினியூவா ஃபாலோ ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து டவுன் சைடு இருக்கு. டவுன் சைடில் அடுத்தடுத்த டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னா 25,350லேருந்து 25,750 இப்போ 100 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரே ரேலியான மொமெண்டம்ல கீழே இறங்கிருமா, ஒரு ஹெல்தி மொமெண்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, எது வரைக்கும்னா
25,350 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மேல இருந்து ஜிக்ஸாக் மொமெண்டமா இப்படிதான் மேல ஏறும். இப்படி இறங்கும் போதும் ஏறும் போதும் நமக்கு ஆப்ஷன்ல ரொம்ப அதிகமான சிக்கல் இருக்கும். ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ட்ரியை அவாய்ட் பண்றது சரியா இருக்கும். நம்ம கண்டினியூவா என்ட்ரியை பிளான் பண்ணி ஹோல்டிங்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான மொமெண்டம் இருக்கிற லெவல்ஸ் மொமெண்டம் ஃபார்ம் ஆகும் போது நம்ம ஹோல்டிங்கை அவாய்ட் பண்றது நல்லது. ஹெல்தி மொமெண்டம் இருந்தா நம்ம ஹோல்டிங் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் மொமெண்டம் ரேஞ்சு ஹை வோல்டிலிட்டி இருக்கும்போது ஹோல்டிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஹோல்டிங்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுத்து வச்சிருப்போம், அடுத்த நாள் ஓப்பன் ஆகி சடனா வந்து ஸ்டாப்லஸ் வரைக்கும் ஹிட் பண்ணிட்டு சடனா கீழே போயிடும். அதே மாதிரி டார்கெட் போற பக்கத்துல போயிட்டு கீழே வந்துடும். நம்ம புக் பண்ணணும்னு நினைச்சாலும் சில நேரத்துல முடியாது. அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான வோல்டிலிட்டி மொமெண்டமும் பேனிக் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த மெத்தட்ல இருக்கும்போது பர்டிகுலரா ரேஞ்ச் மொமெண்டமா இருக்கும்போது பொசிஷன்ல என்ட்ரி எடுக்கிறது சேஃபா ட்ரேட் பண்ணணும். ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு தான் ட்ரேட் பண்றேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நபர்கள் மட்டும் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டைரக்ஷனும் மண்டே எப்படி மார்க்கெட் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற டைரக்ஷன் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட்ல நம்ம வச்சிருந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,300, புட்டை பொறுத்த வரைக்கும் 25,700 ரெண்டு லெவல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெண்டு லெவல்லையுமே நெக்ஸ்ட் வீக்லயும் ஒரு ஹெல்த்தியான மொமெண்டம் இருந்துச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணலாம். அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 25,700 அதிகமா இருக்குன்னா 600 and 500 ரெண்டுல எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,300க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஹை வோல்டிலிட்டி இருக்கும் பொழுது ஒரு ஆப்ஷன் ஓடிஎம்ல இருக்கும்போது ஓடிஎம்ல எடுத்தியோ அது இந்த மணி எடுத்தாலும் வோல்டிலிட்டி அதிகமா இருக்கும், ஈஸியா அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மணி அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியான ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் அந்த விஷயம் சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவரால் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.